கம்பியில முட்டிட்டு கபாலம் கழண்டவர் பறந்து வந்து பல்து வந்தவர் வீலிங் பண்ணு வேடிக்கை பார்க்கணும் மூஞ்சில வீடு எடுத்து காட்டக்கூடாது. விஷயம் புரியாம வீலிங் விட்டுள்ள துப்பாக்கியா சுடுகும் குலாத்தினாள். இது வாயால வாட்டர் ஃபால்ஸா கார்ல ஓமம் உண்ட வளர்த்தவர் ஓடுற வண்டியை காத்திருக்கான்னு மூஞ்சி பார்த்தவர் தண்ணி நினைச்சு தண்டோரத்தை பேத்திட்டவர் இப்படி முடிவேலாத முட்டாளர்களோட அனுபவத்து போகுது. ஷோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொல்ற மௌன தூங்குறேன் நீ கேள்வி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உங்க ஆதனத்தை போக்குறதுக்காகவே ஒரு அற்புதமான வித்தியாசமான ஷோவை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஷோவை நீங்க பார்க்க போறது ridiculously funny videos tornado. Don't get inspired by these videos and do not try this at home or anywhere else. பெரிய வெயிட் லிஃப்டர் அவன் ஒத்த கால நிக்கலாம், அதுக்குன்னு ஒத்த வேலையெல்லாம் தூக்க கூடாது தம்பி. அங்க போய் அந்த ப்ரொடெக்ஷன் பண்ணலாமா? இந்த மாதிரி உங்க லவ்வர் காலில் விழுந்துருக்கலாம். ஒரே நாள்ல 9 டெர்மினல்ல ஓடினா உடம்பு கூட நெமன் சொன்னது இந்த பொண்ணை எவனை ஏற்றி விட்டுட்டான். அதையும் நம்பி ஓடுறா பாத்தீங்களா? மல்லாக்க விழுந்தாக்காக பல்லாக்க தூக்கிட்டு போனோம். நீங்க அறிவு குழந்தைன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கான மொத்த உருவத்தை இப்ப நான் பாக்குறீங்க. உச்சி ஊனி நடக்கிறாரே, இவருக்கு மூளையை முட்டில் தான் இருக்குது. அப்படிதான் தம்பி, ட்ரெட்மில்ங்கிறது ஓடி உடம்பு ஒழுங்கா வச்சுன்னு வருதான். இப்படி கட்டையை வச்சுட்டு கரகாட்டம் ஆடுறது இல்ல. வெள்ளை டிஷர்ட் நம்பி கருப்பு டிஷர்ட் பேக் ஃபீல் படிச்சுலாம் நம்பிக்கையோட வந்திருக்காரு. கொஞ்ச நாளா பிடிச்சுவேன் சார். அப்படியாச்சு. ஒருவேளை இவன் நம்ம கேர்ள் ஃப்ரெண்டோட பையன் பாய் ஃப்ரெண்டா இருப்பானோ? பழிவாகிட்டியடா. எவன்டா ஏன் வீட்டு முன்னாடி கார் பார்க் பண்ணவன்? உருளைக்கிழங்க வெறும் கூட்டு பொரியலுக்கு மட்டும் இல்ல, இப்படி டென்ட் தரையில யூஸ் பண்ணலாம். ஷார்ட் கன்ல இதோட சக்தி 2 மடங்கு அதிகரிக்குது. அவசரப்பட்டு சுட்டவில்லை குண்டடி போட்டுருச்சு. கண்ணிக்கு ஏதாவது ஆச்சு. இவர் ஏதோ திட்டம் போட்டு இது துப்பாக்கியை நம்ம கையில கொடுத்துருக்காரு. பாத்தீங்களா, நிக்க வச்சு நைசா பின்னாடி போயிட்டாரு. இது தெரியாம அக்கா தனியா சொல்றாங்க. என்ன இது சுட்டா குண்டு தானே பறக்கணும், துப்பாக்கியே சேர்ந்து பறகுது அனாவசியமும். வாங்கம்மா, ட்ரெட்மில்ல ஓடுறது நான் சொல்லித்தரேன். முதல் முறையா வரீங்க, ரொம்ப ஜாக்கிரதையா. வலது கால் என்ன பிச்சனை வச்சிட்டீங்களா? நம்ம மிலிட்டரிக்காரருக்கு இது குழந்தை மனசு மாறவே இல்லை. யூனிஃபார்ம் போட்டாலும் ஸ்ட்ரிக்டா தவந்துதான் போக ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு இந்த வீம்பு? வேலை வெட்டி இல்லாம 2 பேர் வீட்டு மேல டவுசரோட உட்காந்துருக்காங்களே, இவங்க படாங்க காய போட வந்தாங்க நினைக்கிறீங்களா? பாறாங்கல்ல மாதிரி இருக்கு இந்த ஊருவம். ஸ்விம்மிங் பூல்ல புதிச்சா இருக்கிற தண்ணியில ஒரே செகண்ட்ல வெளியே வந்துடும். வேற புது தண்ணி மாத்திக்கலாம் இல்லையா? உங்கள் நீச்சல் குளத்தில் தண்ணி மாத்துவது எப்படி? ஐயோ, இது லாங் சைடு போல இருக்கு. ஐயா, தண்ணி 1 அடி 3 அடி இருக்கு. ஸ்விம்மிங் பூல்ல லேடிஸ் இல்ல எப்படி? லேடிஸ் இந்த 2 கலரும் சேர்ந்து குளத்துல குதிக்கிறதுக்கு கலரி படுத்துருச்சுங்க. அதுல ஒண்ணு கூத்தாட்டம் போடுதே. குதிக்கணும்னு நினைச்சது தப்பு இல்ல, ஆனா எப்படி குதிக்கணும்னு பிளான் பண்ணாம குதிச்சதுதான் ரொம்ப தப்பு. இந்த இலக்கு 1 இன்ச்சு தப்பா போச்சு. அதனால இந்த இஞ்சி இருப்பழைய ஆயிட்டாங்க. ஸ்டார்டிங் நல்லா இருந்தது, இடையில ஏற்பட்ட டவுட்னால இன்னும் இடையில இடி விழுந்துச்சு. ஒரு சில பேருக்கு கை கால் நல்லா இருந்தா பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க மனசுல மரண பேடி இருந்தாலும் அடங்க மாட்டாங்க. இந்த யூனிசெக்ரிங்க இதை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. நீங்க நினைக்கிறது எங்க காலில் விழுது. ஏன் டென்ஷன் ஆரம்பி முருகேஷா? அதுக்குதான் நாங்க இருக்கோம். இதை நீங்க 1 வாட்டி பாத்தீங்கன்னா 100 வாட்டி பார்த்த மாதிரி. இந்த புள்ளகிட்ட சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பத்தி சொன்னா அது எந்த கடையில கிடைக்கும் நம்மளே கலாச்சிட்டு தான் இந்த வேனிலே சாரி இறக்கிருக்காரு. கிராவிட்டியை பத்தி புரிஞ்சுக்கலன்னா கால் முட்டி கலந்து போவோம். அப்புறம் பதறி போய் புதர்ல விழுவோம். யூனிசெக்ல உள்ள தரையில ஓட்டுறதுக்கே தட்டிங்களுத்தம் போடுறோம். அதை கம்பியில ஓட்ட ட்ரை பண்றாரு தம்பி. இது தப்பான ஐடியான்னு படிக்கட்டை கவுண்டதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிருக்கும். என்ன தம்பி என்ன சத்தம்? சும்மா பேசிட்டு இருந்தேன் மாமா. அங்கிள் தன்னோட மோடி அக்கல்ல வச்சிருந்தாரு போல இருக்கு. அதான் கவலை எல்லாம் தன்னோட புள்ளைய கம்பியில ஏற்றி விட்டு நக்கல் நினைக்கிறாரு. கயிறுக்கு மேல டயரை வச்சு உட்கார்ந்ததே பெரிய விஷயம். அதை ஓட்டணும்னு நினைச்சிட்டு உச்சகட்ட கொழுப்பு. தம்பி, நல்ல புள்ளை அருணிய பச்சை புள்ள மேயற இவங்கள மாதிரி ஒவ்வொருத்தரும் எடுக்கிற முட்டாள்தனமான முடிவுனால நமக்கு தான் வீடியோ லிஸ்ட் ஏறிட்டே போகுது. நம்ம ஊர்ல பெட்ரோல் விற்கிற விலைக்கு இதை வாங்கலாமான்னு யோசிக்கிறோம். ஆனா இவர் கொஞ்சம் கூட யோசிக்காம அவரோட சொந்த கார்டு பூரா பாசனம் பண்றாரு. பெட்ரோல் போட்டு பைக்கு கார் ஓடுறதான பாத்துருப்பீங்க. ஒருத்தர் தகுதிக்கு ஓடுறத பாத்துருக்கீங்க. இந்த லெப்ட்ல ஓடுறாரு பாருங்க. தன்மினை தன்னை ஒரு சொல் இருக்கு. அது சாரு நிரூபிச்ச காமிச்சிட்டாரு. சாரு சொல்லின் செல்வன். பனிக்கால ஆரம்பிச்ச உடனே இந்த மனுஷனுக்கு என்ன தோணுச்சு தெரியல. திடீர்னு மங்கி கேப் போட்டு வந்து பால் மேலே டபுள் தட்டி படிச்சிட்டாரு. யாருக்கிட்ட பெட்டு கட்டினாரோ ஜம்ப் ஒழுங்கா பண்றதுக்கு முன்னாடி புஷ் பேக் வச்ச மாதிரி சாஞ்சா பல்லு ஏகிராம என்ன ஆகும்? குமாரு, உரிக்கிறதைய சொல்றதையும் நீங்க ஒரே நேரத்துல பண்ணிட்டீங்க. 10வது 2 கையும் காத்து வாங்குது. முட்டி விட்ட இந்த ஆசீர்வாதத்தை ஒரு குரு கிட்ட வாங்கிடலாம். இப்போ அந்த பொண்ணுக்காக தான் விழணும். ஒரு ஸ்பைடர்மேன் செவத்துல நிக்கிறாரு. இதை பார்க்காம போனதுனால அந்த கண்ணிக்கு ஆபத்து. ஹலோ எப்பா, பொண்ணு பாக்குற மாதிரி டைவடினா பொண்ணு மேலே டைவடி. ஸ்பீடு மட்டும்தான் விஷயம். தப்பா புரிஞ்சுட்டவங்களுக்கு என்ன ஆகும்? மேடம், சைக்கிளை விட்டு எங்க போறீங்க மேடம்? ஓ, அர்ஜென்ட்டா குளிக்க போனீங்களா? ஐயோ, நீங்க எங்கேயோ முக்கியமா வெளியே போறீங்கன்னு நினைச்சேன். பைக் ஜம்பியும் சோமர்சால்ட்டையும் மிக்ஸ் பண்ணீங்க பாருங்க. இது நிச்சயமா யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் தான். இது ஆஹா, உங்க பேர் பாடிக்கும் நீங்க ஓட்டுற ஸ்டைலும் பார்க்க பிரமாதமா இருக்கு. சந்தோஷம். இதுக்கு நீங்க சைக்கிளுக்கு வெறும் போஸ் மட்டும் கொடுத்துக்கலாமே. சின்ன வயசுல நாம எல்லாரும் பொம்மை துப்பாக்கியில விளையாடி இருப்போம்.
முக்கியமா தீபாவளி டைம்ல தீபாவளி துப்பாக்கி எல்லாம் எடுக்க மாட்டோம். வேற ஒரு மலை குழையலாம், ஒரு மலையை துப்பாக்கி எடுத்து சுடுறத பாத்துருக்கீங்களா? ஒரிஜினல் துப்பாக்கி தீபாவளி துப்பாக்கி மாதிரி சுட இருப்பாங்க. என்ன சேட்டா வணக்கம், எப்படி இருக்கீங்க? பையனை வச்சுட்டு வீட்டுக்கு ட்ரை பண்ற மாதிரி தெரியுது. வேண்டாம், நான் சொல்றது கேளுங்க. என் பேச்சை கேட்டா உடனே வீட்டுக்கு போலாம் சேட்டா. ரொம்ப அலமுடிப்பார் போல இருக்கு. சொல் பேச்சு கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன். வேணாம் சேட்டா, உங்களுக்கு வராத ட்ரை பண்ணாதீங்க. இதைத்தான் சொன்னேன். நீங்க வீலிங் அடிச்சு ஊந்து வாழ்ந்ததை இந்த பையன் ஊரு போறா சொல்ல போனா உங்க பேரு நார போகுது. சேட்டா, விழுந்த ஜோர்ல நீங்க எந்திரிச்சு நுங்கி டான்ஸ் ஆடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸ்டைலா பைக்கை ஓட்டி வீலிங் பண்ணி காட்டலாம். ஆனா ஷோ பாக்குற மூஞ்சில வீட கொண்டு வந்து காட்டக்கூடாது. உங்க பிக்தையை காட்ட வந்தவங்கள இப்படி மொத்தமாக தள்ளி விழுது. பணா பணா பண நெல்லு சொல்ல கீழே அந்த க்ரௌட் இருக்காத வேணாம்.